நான் உங்கள் கட்டிட தொழிலாளி பி. சீரங்கன். வள்ளலாரின் சத்திய வார்த்தையை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். நமது தெய்வம் அருட்பெரு ஜோதி தெய்வம். நமது தெய்வம் இருளை நீக்குகின்ற தெய்வம், ஒளியை தருகின்ற தெய்வம். நமது தெய்வத்தின் பெருமையையும் புகழையும் வள்ளல் பெருமான் 6ஆம் திருமுறையிலே கவிதையாக எழுதியுள்ளார். நம் இறைவனானவர் அண்டவகை எவ்வளவோ அவ்வளவும், அவற்றில் அமைந்த உயிர்கள் எவ்வளவோ அவ்வளவும், அவைகள் கண்ட பொருள் எவ்வளவோ அவ்வளவும், அந்த பொருளில் கலந்த கலப்பொருள் எவ்வளவோ அவ்வளவும் நிறைந்தே விண்தகும் ஒரு நாதவெளி, சுத்தவெளி, மௌனவெளி, ஞானவெளி முதலான வெளிகள் எல்லாம் நிரம்பி கொண்டது அதுவாய் நிரம்பி சுத்த சிவமயமாய் இறைவனானவர் நிறைந்துள்ளார். சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளியானது ஏகதேசமாக வீசுகின்றது. ஒளி செல்லாத இடம் இல்லை. ஒளியானது சூரியனிடமிருந்து வரக்கூடிய பொன் ஒளியானது எல்லா உயிருக்குள்ளும் பொருளுக்குள்ளும் எல்லா இடங்களும் பரவி இருக்கின்றது. இறைவனானவர் எல்லா இடத்திலும் எல்லா உயிருக்குள்ளும் நீக்கமர நிறைந்து இருக்கின்றார். ஒளி செல்லாத ஏதாவது இடங்கள் இருந்தால் நீங்கள் சொல்லவும். ஒளி செல்லாத இடம் இல்லை. ஆதலால் இறைவனானவர் ஏகதேசமாக அருள் ஒளி ஏகதேசமாக வீசுகின்றார். யாருக்கும் பாகுபாடு பார்த்து வீசுவது இல்லை. அனைவருக்கும் சரிசமமாக வீசுகின்றது. இறைவனே இந்த அண்டத்தை படைத்துள்ளார். இறைவனுடைய ஒளியானது அண்டகோடிகள் எல்லாம் பரவுகின்றது. அதனால் இறைவன் ஒளியாய் வந்து ஜாதி மதம் பார்த்து இவருக்கே இவ்வளவு ஒளி வீச வேண்டுமா, அந்த இனத்துக்காரருக்கு இவ்வளவு ஒளி வீச வேண்டும் என்று இறைவன் முடிவு செய்வது இல்லை. இறைவன் அருட்பெருஞ்சோதியாகிய இறைவன் ஏகதேசமாக ஒளி வீசுகின்றார். இதில் எந்த பாகுபாடும் இல்லை. நாம் தான் ஜாதி மதம் இனங்களை நாம் ஏற்படுத்தி கொண்டோம். ஆதலால் இறைவனுடைய அருள் ஒளி சூரியனின் மூலமாக ஏகதேசமாக வீசுகின்றது. நாம் அனைவரும் ஒரே சகோதரர்கள் என்ற எண்ணங்களை நாம் கொள்ள வேண்டும். வள்ளல் மலரடியை போற்றி நம் இறைவனுடைய பெருமையை பேசுவோம்.